வணக்கம். இப்போ வந்திருக்க மீடியா நண்பர் அனைவருக்கும் எங்களுடைய ஆங்காரம் படத்துடைய குழுவின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வரவேற்று இந்த படத்துடைய ஹீரோயினி டீனா அவர்களும் தயாரிப்பாளர் ராமநாதபுரம் அத்தர் புகவை ஜெமீன் ஆங்காரமாக ஒரு படம் எடுத்து இன்னைக்கு உங்களிடம் வந்து மிக எளிமையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இப்போது உங்களிடம் பேட்டி கொடுப்பார். இப்போது முதலாக அர்ஜென்டாக ஹீரோயினி வெளியே போகிற காரணத்தினால இப்போ டீனாவுக்கு சில வார்த்தைகள் பேசிட்டு கிளம்புவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா, கேரளா ஆர்டிஸ்ட் தான். இப்போ இந்த அகங்கார மூவியை பற்றி பேசினா வந்து எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக வந்து அங்கே இருந்து டிண்டிகல் தான் ஷூட்டிங் லொக்கேஷன் இருந்து மூவியை பற்றி பேசினா வந்து ஒரு ஹொரர் மூடு தான் மூவியெல்லாம் போயிருக்கிறது. எல்லாரும் ஹொரர் கிரைம் எல்லாமே கலந்துருக்கு, எல்லாமே இருக்கு. லவ் ஹொரர் கலந்துருக்கு. அவரே பேசுறாரு. நீங்க உங்க என்ன நடிச்சீங்களோ உங்க பொசிஷனை கரெக்டா சொல்லுமா. இப்போ என்னோட ப்ரொஃபைல் இருந்து நான் மலையாளத்துல தான் மூவி பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆனது ஃபுல்லா மலையாளத்துல தான். தமிழ்ல இப்போ வந்து மூவி போயிட்டு இருக்கேன். வந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி தான் நினைக்கிறேன், அகங்கார மூவி. இதில் நான் ஃபர்ஸ்ட் லீடா பண்ணியிருக்கு. இதில் 3 ஹீரோயின்ஸ் தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் லீடா, செகண்ட் வந்து அலினான்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ், தேர்ட் வந்து சனா. எல்லாமே நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கிற ஒரு செட் இருந்து. டைரக்டர் வந்து ரஷீன்னு சொல்லி டைரக்டர் தான். ப்ரொடியூசர் நம்ம ஜெமீன் சார். நான் இந்த வேலை ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷெட்யூல் என்றதை முடிச்சது, அதுக்கப்புறம் வேற யாரும் வந்துட்டு தெரியாது. இந்த படத்தை மலையாள சினிமால இருந்து நீங்க வந்து மலையாள சினிமா தமிழ் சினிமா வந்திருக்கீங்க. மலையாள சினிமாவுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? வித்தியாசம் வந்து மலையாளத்துல வந்து எனக்கு மலையாளம் நல்லா தெரியும், அதனால நல்லா பேச முடியும். தமிழ் அவ்வளோ தெரியாது, இந்த அளவுக்கு தான் பேச முடியும். அப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் தான் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் இருக்கும். இப்போ தெலுங்கு இருந்தாலும் மலையாளம் தமிழ் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ஓகே தான். தமிழ்ல நடிக்கும் போது தமிழ் ஓகே கம்ஃபர்ட்டா இருக்கு. இப்போ தெலுங்குல இருந்து தெலுங்கு கம்ஃபர்ட்டா இருக்கு, மலையாளத்துல மலையாளம் அப்படி. மலையாளத்துல வந்து ஹீரோயின்லாம் வந்து தமிழ் சினிமால வந்து சரியான இடம் கிடைக்கும் விஷயம் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆகார படத்தில் நடிக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா மலையாளத்துல அங்கிருந்து வரவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. தமிழர்கள் பண்றவங்களுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க. வெளியில இருந்து வந்து பண்றவங்களுக்கு வந்து சரியான மரியாதை இருக்காது. எப்படி இருக்குது? மரியாதை நல்ல ரெஸ்பெக்ட் எல்லாம் நல்லா தந்துருது. எல்லா இடத்துலயும் வந்து ஓகே. ஆமா. வேற இந்த படத்தோட அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லதுதான். இப்ப எல்லா மூவிலும் வந்து எனக்கு வேற பேடா வந்து எதுவும் வரல, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ புதுசா வரவங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் பிரச்சனை கொடுப்பாங்க, டைரக்டர் பிரச்சனை கொடுப்பாங்க, ஹீரோ பிரச்சனை கொடுப்பாங்க. இந்த படத்துல யாரும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க? எனக்கு யாரும் பிரச்சனை தரல. நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் பிரஷர் இருந்திருக்கும், எனக்கு வந்து நான் வந்து நல்லா இருந்தேன். இது மோஸ்ட்லி வந்து புதுசா வரவங்க வந்து இது படம் இதெல்லாம் வரமாட்டாங்க. ஆடியன்ஸ் இதெல்லாம் வரமாட்டாங்க மோஸ்ட்லி. நீங்க வந்திருக்கீங்க, நான் அழைப்பு நான் அழைச்சேன். ஆமா, நான் வந்து கேரளா வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்காக மட்டும் தான் வந்திருக்குது. ப்ரொடியூசர் கூப்பிட்டு நான் வந்து ஏன்னா நம்ம மூவி பண்றதுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து எங்க சைடுல வந்து எல்லா அதாவது பேசும்போது எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி புகழ்ந்து தான் பேசுவாங்க. ப்ரொடியூசர் அப்படி இல்ல, நான் யாரையும் புகழ்த்தி பேசல. எனக்கு என்ன வந்திருக்கு அது நான் வந்து. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, எனக்கு இந்த படத்துல பாலியல் துன்புறுத்தலாம். ஐயோ நான் என்ன செய்வேன்? இல்ல இறைவன் காப்பாத்த எல்லா மக்களையும் இல்ல அந்த மாதிரி பிரச்சனை. இந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து இல்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருந்ததா அப்படினு கேக்குறாரு. அப்படி இருந்தா இங்க இருக்கவே மாட்டேன். அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இங்க இருக்கவே மாட்டேன். ஒரு மாதிரி எல்லாம் பையனா பண்ணாங்க எல்லாமே. அங்கே வந்து ரொம்ப கேரா வந்து கேர்ள்ஸ் வந்து தனியா ஹோட்டல்ல தங்க வச்சு, பாய்ஸ் தனியா தங்க வச்சு அப்படி எல்லாம் நல்லா. இப்போ வந்து நம்ம லொகேஷன் போகும்போது எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்கு. அப்ரோச் எப்படி இருந்தது கேரளா சினிமாக்கு? ஓகே தான். ஏன்னா ரொம்ப பெரிய சொல்ல முடியாது, பட்ஜெட் கம்மி, லோ பட்ஜெட் மூவி தான். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கு. இப்ப டிராவலிங்ல, ஃபுட்ல எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்டே எல்லாமே. இப்ப நம்ம பட்ஜெட் வந்து சேஞ்ச் ஆகும்போது மூவில வந்து எல்லாமே நமக்கு சேஞ்ச் வரும். அது மட்டும் தான். ஓகே, மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உடனே வந்து நடிப்பீங்க.
ஆமா அதை விட எனக்கு என்ன எனக்கு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. அப்ப வந்து நல்ல சப்ஜெக்ட் இருந்தா நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா வந்துடும். அடுத்த படம் என்ன தமிழ் சினிமால படிப்பு இருக்கு உங்களுக்கு? தமிழ் இப்ப நெக்ஸ்ட் மூவி கம்மிட் ஆச்சு. யார் கூட? டைரக்டர் இந்த ஹீரோ கூட பெரிய டைரக்டரா இல்ல இதே மாதிரி புதுசா? இல்ல நார்மல் டைரக்டர் தான். ஆனா வந்து சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சாச்சு. அது நான் வந்து நெக்ஸ்ட் ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். கார்த்திகேயன் தான் டைரக்டர் நேம். ஒரு ஃபேமிலி வில்லேஜ் ஒரு சப்ஜெக்ட் தான். ஏன் இந்த படம் Subject லேட்டா பிடிச்சாச்சு. காரணம்? இந்த படம் ரொம்ப லேட்டா ஆயிடுச்சு என்ன? இந்த மூவி லேட் ஆன காரணம் ப்ரொடியூசர் தான் சொல்லணும். நான் எனக்கு என்னோட வேலை நடிக்கிறது தான். நான் நடிச்சிருக்கேன், என்னோட வேலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாக்கி எல்லாமே ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஹீரோயின் கேரக்டர் கொடுக்கும்போது இன்னொரு சைட்ல இருந்து ஒரு ஹீரோயின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் வந்து டேட்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த கேரளால இருந்து இங்க நடிக்கும் போது நீங்க என்ன கேட்பீங்களா, அவங்களுக்கு ஏற்ற ஆக்டிங் கொடுக்குறீங்க, அவங்க ஏற்ற சீன் கொடுக்கும்போது ஏன் சைடு அவங்க சீன் கொடுக்குறது கண்டிப்பா ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ நடக்குது. அதை பத்தி அங்க எனக்கு மூவி ஆல்மோஸ்ட் ஓகே தான். சின்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஆனா நான் வந்து ரெடி ஆச்சு. ஏன்னா எனக்கு ரெடி ஆனா வந்து ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பிடிக்காது. இதே மாதிரி இதே மாதிரி இல்ல அப்ப வந்து வேறொரு அது ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஒரு பொண்ணு வந்திருந்தா அதுக்கு சீன் கொடுத்ததுல அது ப்ரொடியூசர் மிஸ்டேக் கிடையாது. டைரக்டர் கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்ற ஒரு பர்சன் தான். டைரக்டர் கேட்ட அப்ப நம்ம வந்து ரூமில் வந்து அனுப்ப வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வச்சு மேக்கப் எல்லாம் போட்டு நம்ம அங்க உட்கார வச்சது அது ஒரு மிஸ்டேக் மட்டும் தான் பண்ணிருக்கோம். பாக்கி எதுவும் இல்ல. அது நான் கேட்டிருக்கேன். டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு டைரக்டர் வந்து பிஸியா இருக்கு. இல்ல இப்ப என்ன சொன்ன மாதிரி என்ன சொன்ன ப்ரொடியூசருக்கு தெரியாத இஷ்யூ. ஆக்சுவலா இந்த படத்தோட இது இல்ல அவருக்கு தெரியாது. அவர் வந்து 2 வருஷம் ஆச்சு படம் எடுத்து. ப்ரொடியூசர் மாதிரி இருந்து அந்த எல்லாத்துலயும் வந்து பேச மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடையாது. சோதர் ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. தமிழ் சினிமால ஹீரோயின் வந்தாங்கன்னா அவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க வரும்போதே ஒரு பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. இது என்ன மேரேஜ் ஃபிலிம்ல வந்து டாலன்ட் இருந்தா வந்த மாட்டாங்க. நீங்க வரும்போது பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கீங்க. எப்படி இந்த படம் முடிஞ்சு மேரேஜ் பண்ணீங்களா? இல்ல பல வருஷங்கள் ஆகுமா? பல வருஷம் அது என்னோட கையில இல்ல. அது வந்து டைம்க்கு ஏத்த மாதிரி அப்படிதான். அது இப்ப நான் வந்து யோசிக்கிறேன். நிஜமா கல்யாணம் பண்ணிடும். ஆமா அதே இது நம்ம மூவில எடுக்க வேண்டாம். அதுக்கு மேரேஜுக்கும் சினிமைக்கும் சம்பந்தமே இல்ல. நடிக்கிற ஆൾക്കാർ எந்த ஏஜ் வேணாலும் நடிச்சிடும். மேரேஜ் பண்ணா அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃபிட்னஸ் நான் அப்படி ஃபிட்னஸ் பார்க்கற ஒரு பர்சன் என்ன பார்த்தா தெரியும். நான் இப்படி இருக்கு இப்படிதான் அப்படி டயட்டிங் அது இது எதுவும் கிடையாது. ஃபுட்டி இல்ல நான். ஆனா எனக்கு பிடிச்சது நான் வந்து இவ்வளோ சாப்பிடுவேன். சரி தமிழ் சினிமாவுல நீங்க கூட நான் நடிக்கணும்னா யார் கூட நடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கீங்க? எனக்கு ஆசை இருக்கிறது இப்ப நான் வந்து மேரேஜ் பண்ண போனா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. வேற வந்து ஃபேமஸான ஒரு பர்சன் இருந்தா விஜய் சேதுபதி இப்போ இருக்குன எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் தான். கேரளால விஜய் தான் சொல்றாங்க. நீங்க கேரளால இல்ல நீங்க தமிழ்ல பேசுனது. இப்ப மலையாளி ஆக்டர் யாரு இருந்து கேட்டா ஃபஹத் ஃபாசில் தான். இந்த ஆடியன்ஸுக்கு வந்த அனைத்து உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வர என நான் வரவேற்கிறேன். ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். என்னுடைய உடன்பிறப்புகள் நட்சத்திரத்தை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது நம்மளுடைய சங்கத்தில் மதிப்புக்குரிய அன்பசேன் சார் அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா, ஒரு நண்பரை நான் சந்திக்கும் போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு உண்மையிலேயே. அதோட சரி நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஆவல் வந்துச்சு. அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுவோம். அந்த படம் எடுக்கும்போது சில கஷ்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன சிரமப்படுறாளோ அதை விட ஒரு சிரமங்கள் வந்து இந்த போலீஸ் இதில் நான் இருந்து என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டேன். உண்மையிலேயே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு உண்மையிலேயே. அதாவது என்னடா அந்த படம் எடுத்துக்க அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க, இகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு வேதனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது அதனுடைய நன்மை தீமைகளை தெரிஞ்சு உண்மையிலேயே. ரெண்டாவது இந்த படத்தில்
தயாரிப்பாளர், நடிகர், பாடகர். நான் வந்து பாடல் பாடுவேன். இந்த படத்தில் ஆங்கார படத்தில் 2 பாடல் நான் வந்து பாடியிருக்கிறேன். சரியா? அதே மாதிரி ஸ்டார் மேக்கரில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 1200 சாங் நான் பாடியிருக்கேன். இதுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறது, நான் சகோதரர் ஏஆர் ரஹ்மானை நான் வந்து 1994 சந்திச்சிட்டேன். அவங்களுடைய சகோதரர் வந்து நான் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு வெக்கேஷனுக்கு வரும்போது 1994 வந்து இறந்த சாவுல் ஹமீத், பாடகர் சாவுலுடைய சகோதரர் வந்து இங்கே கம்பெனியில் ஒர்க் பண்ணார் சவுதியில். RSNFன்னு சொல்லி ராயல் சவுதி நேவல் ஃபோர்ஸுங்கிறது அது இருக்குது. அந்த மிலிட்ரிக்கு நான் வந்து ஒர்க் பண்ணேன், நல்லா ஜாப் கிடைச்சேன். அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும், பாடுவேன். பாடும்போது நல்லா இது குரல் நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகலாமேன்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் வந்து இங்கே வெக்கேஷன் 1994 இங்கே வந்தேன், சென்னை வந்தேன். அவருடைய அண்ணன் மறைந்த உசிலப்பட்டி பெண்குட்டின்னு ஒரு பாடல் பாடினார்ல சாவுல் மீது, அவர் தம்பி தான் அங்கே சந்தித்தேன் நாங்கள். அப்போ அவரை என்னை கூட்டிக் கொண்டு ஏஆர்மாட்டை கொண்டு போய் அறிவுப்படுத்தினார். ஏராமனை நான் சந்தித்தேன். அதான் கிழக்கு சீமை வந்த நேரம் அது. சரியா? சந்தித்தேன், சொன்னேன். அதை பேசிட்டு அப்புறம் வாய்ஸ் சிஸ்டம் எடுத்தாப்புல அது பிறகு நான் அப்படியே பாடிட்டு போயிட்டே வந்துட்டேன். அப்புறம் இந்த படத்தில் எப்படின்னா ஆண்டங்களை வந்து நல்ல முறையில் எல்லாமே இது பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து இது சென்சார் வர போயிடுச்சு. யூஏ சர்டிஃபிகேட் நமக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷ வார்த்தைகள். நிறைய நம்மளுடைய சகோதரர் உடன்பரப்பு அன்பு சென்சார் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பல டிக்கெட்ஸ்லாம் வந்து அறியப்படுத்தினாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே முடிஞ்சு வச்சு இப்போ இன்ஷால்லா அடுத்த மாதம் படம் ரிலீஸ் வருது. இந்த ஆங்காரம் எப்படின்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எப்படி அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த எதிரிகளை வந்து தாக்குவது, அந்த ஆவியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஆனால் நல்ல ஒரு விழிப்புணர்வு, நல்ல ஒரு கருத்து, நல்ல மெசேஜ் நான் வந்து சொல்லித்ததில்லை இன்னைக்கு. சரியா? அதனால் வந்து கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுக்கிரகத்தோட வெற்றி வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. ரசிக பெருமக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும், இறைவன் வெற்றி வர வைப்பான். சரியா? ஆமாம். வேறு வந்து இந்த படத்துக்கு 3 இசையமைப்பாளர்கள். அதாவது ஒருத்தர் பாம்பே ஆனந்த ஜோதி, 2வது மதுரை மாணிக்கம் தன்ராஜ், 3வது கோகுல்ங்கிற அந்த பையன் தான் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவங்களாம் இங்கே இந்த விழாவுக்கு நான் அழைத்தேன். அவங்க சந்தர்ப்பங்களில் அதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, வர முடியல. அது எங்களுடைய ஒத்துழைப்போட வந்து விஜய். ஆமாம், விஜய்ங்கிற அந்த தம்பி எப்படின்னா இல்லை நான் பேசி கொடுத்தேன் சார். அந்த விஜய்ங்கிற தம்பி எப்படின்னா வந்து ஒரு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சில சுதப்பல்கள் வந்து ஏற்பட்டுச்சு. அந்த சுதப்பல்கள்னால வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லா இடத்தையும், அதாவது உலகத்தில் இருந்தால் எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் வரதான் செய்யும். அதே மாதிரி ஒரு ஒரு இது குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்புறம் சார் அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு டேக்கடிஸ் தான். அது அடிப்படையில் வந்து சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அது எல்லாமே எடுத்து வச்சாரு. நல்ல ஒரு ஆட்களை கொடுத்து படம் வந்து நிற்கிறதுக்கு காரணமே நான் தான் ராஜா. இந்த படம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சு கொடுக்க சொன்னது நான் தான். இன்னைக்கு அவர் ஒரு பிடிச்சதாக வந்து நீங்கள் உட்காந்துருக்குது நான் தான். இன்னைக்கு எவ்வளோ ஏமாத்துறாங்க அதையும் மிரட்டி ஃபோன் பண்ணி பேசி அந்த இப்போ சொன்னால விஜய்ங்கிற 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு எல்லா ஃபுட்டையும் தொலைச்சிட்டான். அப்படியே ஃபுட்டேஜே தொலைச்சிட்டான். இவர் பாவம் ராம்நாட்டில் இருந்துட்டு எனக்கு சங்கத்தில் அவங்க ஃபேமிலியோடு ஜாயின் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னும் சினிமாவை இன்னும் ஏமாற்றிட்டு இன்னும் சினிமாவில் பாதி பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு அந்த மன உளைச்சலோட இப்போ சொல்ல இவர் வந்து இவர் இருக்கிற வசதியை வாய்ப்பு ஒரு சினிமாவை எடுக்கிற அவசியமே கிடையாது. சொல்ல புரியுது அவங்களுக்கு? சினிமா எடுக்கிற அவசியம் கிடையாது. இதை விற்று தான் சாப்பிடணும், இந்த படம் எடுத்து தான் சாப்பிடணும், என்னமோ அவர் கிடையாது. கடவுளோட உள்ள ஆண்டனோட அருளால் அல்லாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, எல்லா வசதியும். அதையும் மீறி அவர் சினிமான்னு ஒரு ஆசைன்னு வந்ததுனால தான் அவருக்கு ஒரு பாடணும், சினிமா எப்படியா சாதிக்கணும், எதுலையாவது வருங்கிற ஒரு காரணத்தை வந்து ஒரு டேரக்டர் வச்சு படம் எடுக்கும்போது சில இன்னும் கஷ்டப்பட்டு வந்து கொடைக்கானல் போய் சண்டையெல்லாம் போட்டு படம் விட்டு பாதி ஊர்லாம் வந்துட்டார். சண்டைனா சண்டையில இல்லை, சில படங்க வந்து சும்மா அதாவது நான் சொல்லிடுறேன். சண்டைனா அது சும்மா போய் வாய் தரதா சண்டை அறுபது வெட்டிக்கிற சண்டைலாம் கிடையாது. ஒரு அதுக்கப்புறம் எல்லாம் போய் டேரக்டர் எல்லாம் தந்துனே கொஞ்சம் போய் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண சரி இப்போ எடுத்த வரைக்கும் போதும் அப்படி சொல்லி இந்த எடிட்டர் விஜய்ங்கிற பேட்டை கொடுத்து 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. 6 லட்சமா என்கிட்ட 650 எல்லாம் கொடுத்து குடிச்சா டோட்டல் ஃபுட்டேஜே காணாச்சிட்டான். இவர் ஃபோன் பண்ணி எனக்கு தான் நம்ம சரி நம்ம சார் சேர்ந்துட்டார். நான் வேறு வழி இல்லையா ஃபோன் பண்ணால் அந்த பையன் சார் அங்கே இருக்கணும்
நீ கொடுக்கலனா எல்லாமே ஒரு பிரச்சனை வந்து உதப்ப சண்டை போட்டுனா வேற எங்கேயோ ஒரு இதை ரெடி பண்ணி சரி பண்ணி இந்த பையன் சிவனேசன் இவர்கிட்ட கொண்டு வந்து நான் கொடுத்து ஒப்படைச்சேன். இவன் நம்மள்கிட்ட வந்து ஆரம்பத்தில் இருக்காப்ல நீ இப்போ டேரக்டர் ஆகிறாரு அவர்கிட்ட கொடுத்து அவர் சார் எதுவுமே சார் எப்படியாவது ரெடி பண்ணு இதை எப்படியா பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு இதாக ரெடி பண்ணி ஏதோ இருக்க ஏதோ இந்த பையன் ஒரு 3 மாதம் ஏவிஎம்லாம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை கொண்டு வந்து மெயின் காரணமே இந்த பையன் சிவனேசன். ஆனால் எல்லாமே செலவு பண்ண மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து நிற்கிது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்படி ஒரு சினிமாவுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. நீங்களாம் வந்துருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கனவோட வந்து ஒரு கேமரா வச்சு நிற்கிறீங்க நீங்கள் இப்போ கேள்வினா நாளைக்கு மேலே வரணும் தானே ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. காலம் முழுக்க இப்படியே நான் கேமரா தூக்கிட்டே போகணும்னு இருப்போமா? இல்லை இப்போ நான் 35 வருஷம் வந்து நான் வடிவேலை பற்றி நான் ஒரு பேசுகிறேன்னா உண்மையாக நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் நான் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் சங்க தலைவராக 24 சங்கத்துக்கு கிடைக்கும்போது நான் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கும், நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரி நேர்மை இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ வந்து அவ்வளோதான் இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுறது பண்ணுமா வேணாமா படமே நான் தான் சொன்னேன் சார் ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க எப்படியா சென்சார் ஆனால் நீ அந்த ப்ரொடியூசர் ஒரு அங்கீகாரம் கிடைக்க சொல்லி சென்சார் ஆகி நீங்கள் முன்னிலை உட்காந்து அதேமாரி இனிமேல் நாங்கள் தான் எட்லேஷன் படம். ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு சினிமாவை ஏமாற்றி வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. 27 லட்ச ரூபா பையன் ஏமாற்றிருக்கான். இவராவது பரவாயில்ல காப்பாற்றி பார்த்து கொண்டு வந்து சென்சார் கொண்டு பண்ணியாச்சு. இன்னும் சென்சார் ஆகல 25 லட்ச ரூபா மட்டும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பையன் அவன் பேர் சாய் பிரபா யோக்கியன்னு ஒரு படம் எடுத்தான். அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நான் தான் ரிலீஸ் பண்ணேன். அந்த படத்தை நான் தான் வாங்கி ஜே ஆகஸ்ட் நடிச்ச படத்தை வாங்கி எல்லாம் ரிலீஸ் பண்ணி நல்ல பையன் தெரியுது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கும்போது இது நீங்க சொன்னீங்களா 27 லட்சம் ரூபாய் ஆமா ஏதாவது ஆதாரம் இருக்கு இதெல்லாம் இருக்கு அது பேப்பர் எல்லாமே இருக்கு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யார் மேல நான் குடும்பத்துல சொன்னா நான் ஒரு சங்க தலைவர் போய் சொல்றேன் போய் சொல்லுங்க ஆதாரம் இருக்குதான் சொல்றேன். நீ ஆதாரம் இப்போ அவங்க வந்து தெரிந்து அவங்க பேர் வந்து ரமணா ஆசா புருஷர் பேர் ஆசா செந்தில் ஆசா. ஏன் இதை சொல்றேன்னா இவர் வந்து பட்ஜெட் கம்மி இவருக்கு நாங்கள் இருந்து சப்போர்ட் பண்ணோம். அந்த பையன் என்ன பண்ணா எங்க சங்கத்துல இருந்து எல்லாம் இருந்து பண்ணி தனிப்பட்ட மேல ஒரு புடிச்ச பிடிச்சான். எங்க ஆந்திரா போய் புத்தூர்ல பிடிச்சான். நாங்கள் இவனால பிடிச்சோம் சப்போர்ட் பண்ணாம பிடிச்சிருந்து வரல. சரி அவன் தரங்களை பிடிச்சி படம் பண்றான் விட்டுரு யாரும் கேட்க சொல்லி நான் தான் அந்த பையன் சப்போர்ட் பண்ண யோக்கியங்கிற. ஆனா அதே அந்த பையன் என்ன பண்ணா படம் மாரி யோக்கியன் கடைசி அயோக்கியன் மாரி மாறிட்டான். அதுக்கப்புறம் படம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்ல இதே சித்தியை வச்சுதான் பிரசாத்ல வச்சு பெருசா பண்ண எல்லாம் பண்ண. நானே சொன்னேன் ஹெட்லைன்ஸ் வச்சு எனக்கு வச்சானா அவனுக்கு வச்சானா இல்லை தயார்பாசம் வச்சானா இனிமேல் நான் தான் சொல்லி அதெல்லாம் பேசி பண்ணி எல்லாம் முடிச்சான். போஸ்ட் படம் சொன்னா அவருக்கு ஒரு அவன் என்ன பண்ணா 80 லட்ச ரூபா போட்டா ஒரு 2 கோடி ரூபா சம்பாதிச்சான்னு சொல்லியிருக்கேன். ஏன் நான் சொல்றேன்னா நானும் அதுக்கு ஜாலரா போட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருக்குது யோக்கியது இருக்காது ஒன்று இருக்காது ஒவ்வொருத்தரும் ஏமாத்திட்டு போகிறதுலாம் இவ்வளோ ஓப்பனை சொல்றதுக்கு காரணம்னா இன்னைக்கு இவர் ஏமாந்தாருன்னா அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம். அவர் ஏமாந்தே போயிட்டாரு அவரை காப்பாற்ற முடியல. திருப்பி கடைசியில் சூரியன் கண்ணு கட்டதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த பையனை குறித்து பேசினா நான் எல்லாம் 27 லட்ச ரூபாய் நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா. சரி ஏன் இவரை கூட்டு வச்சு கேட்டா வெறும் 2 லட்சம் தான் கொடுத்துருக்கான். வெறும் 2 லட்சம் 25 லட்ச ரூபாய சாப்பிட்டுட்டான். சரி ஃபோன் பண்ணி போல அவங்க சார் 5 லட்சம் பேசணும் ஒரு 2 அப்புறம் மறுபடியும் இவரை கூப்பிட்டு 3 இல்லைன்னு 1.5 லட்சம் வாங்கிக்க பேச பேர் 3 கஷ்டப்படுறா சொல்லி 1 லட்சம். அவ்வளோ பேச்சை பிடிச்சிற பேச்சு என் சங்கத்தை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம். ஏன் தூக்கினோம்னா இன்னைக்கு இவரை முதல்ல எவரை சொல்லி வேணாம் சொல்லி அனுப்பிச்சு சுத்தமாக இது பண்ணா இன்னைக்கு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி அவர் பணம் கேட்டுருக்கான். ஏதோ தவறு நடந்திருக்கலாம் இல்லை வேற ஏதோ நடந்ததுனால ஒரு சொன்னீங்கல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு இல்லை அவர் பிளாக்மெயில் பண்ணி இந்த நிமிஷம் நான் இப்போ பேட்டி கொடுக்க வரைக்கும் பிளாக் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்கேன். நான் இவர் கொடுக்கா சொல்லி ஒரு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லி லெட்டரும் சங்கத்தில் லெட்டரும் கொடுத்தாச்சு. கொடுத்து இன்னும் அவர் போய் எடுக்கல இன்னும் போய் கொடுக்கல. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று எலெக்ஷன் முதல்ல நேற்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேர் எனக்கு வரைக்கும் என்னன்னு தெரியாது. ஏன் சொல்ல நான் இன்னியும் ஒவ்வொரு நடிகரையோ ஒரு புடிச்சரு ஒரு தயாரிப்பு சங்கத்தை வரும்போது இப்படி ஒரு ஏமாத்து வரும்போது என்னால் அதை பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அந்த ஒரு சூழ்நிலை நான் அந்த மாதிரி சினிமாவுக்கு நான் வரல. நான் ஒரு ஏன்னா இன்னைக்கு இவர் நம்ம காப்பாற்றி உங்களுக்கு நேரம் நீங்கள் பேட்டி கொடுத்து ஆங்காரம் வச்சுக்கிறேன்னா அது காரணம் 100% நான் கொண்டு வந்து ஒரு முயற்சி பண்ணி உட்காந்து உண்மையா இல்லையா சார்? என்னக்கா சொல்லாங்க இன்னைக்கு பாருங்க இவரை வந்து இன்னைக்கு ஒரு சென்சார் ப்ரொடியூசர் ஆக்கி இன்னைக்கு ஆங்காரம் கொண்டு உட்கார வச்சதுக்கு காரணம் மெயின் இந்த சிறுமுக சங்கம் தான் அவர் இன்னைக்கு காப்பாற்றி உட்கார வச்சிருக்கு. இது ஃபுல் பக்கம் வந்து பையன் சிவனேசன். ஏன் சொல்லனா இப்பொழுது மீடியா நான் பேட்டி கொடுத்து ஒவ்வொருத்தையும் நான் எல்லாத்துலேயுமே ஓப்பனாக பேசியும் இன்னும் சில இளைஞர்கள் வந்து இன்னும் ஒரு தேவை ஏமாற்றி அவங்க வாழ்வாய் வீணாக்கிட்டு இந்த பையனோட வாழ்க்கை போச்சு. இந்த 20 லட்சம் ஏமாத்தினதோட அவன் எங்கே போய் படம் எடுக்க முடியும்? அந்த பிடிச்சிருந்தா அது ஒரு அடியை தான் நான் எப்படி அவரை காப்பாற்ற முடியும்? நான் ஆக்சுவலாக டேரக்டர் சப்போர்ட் பண்ணேன். காரணம் அவர் வரவே இல்லை என்கிட்ட பிடிச்சிரு
கடைசி நாள் வந்ததுக்கு அப்புறம் சரி இதுக்கு மேலேயும் சரி வரக்கூடாது, ஏன்னா நம்ம சங்கத்தில் பிடிச்சிட்டு ஆகிட்டா சொல்லி அவர் காப்பாற்றி விட்டு இப்போ அந்த பையன் வந்து போயிட்டு அவரை போய் மிரட்டிட்டு இப்போ அவர் கம்ப்ளைண்ட் விட்டுருக்கோம். அவங்க உள்ளே போகிறாங்களா இல்லை அந்த 25 லட்சம் ரெக்கவர் பண்ணுறாங்களா இல்லை அதை திருப்பி ஏமாற்றி அதோட விட்டுறான்னு தெரியும். இப்படி இருக்கும்போது பிரச்சனை நீங்க உங்க சங்கத்துல சொல்றீங்க இதுதான் பாதகம் விட்டு அவன் வெளில தெரிஞ்சுட்டேன்றீங்க. இந்த பிரச்சனை வரும்போது எல்லாரும் வெளில தெரிஞ்சுட்டே இருப்பீங்களா? இல்ல நான் எப்படி சொல்லிட்டு பேசுறேன் வெளியே சந்தையே இப்ப இவரை காப்பாத்தி விட்டுறேன் இவரை நம்பி வந்தாரு. ஏன்னா நிறைய தயாரிப்பாளர் சங்கம் இருக்கு, நிறைய தயாரிப்பாளர் சங்கம் உருவாயிடுச்சு. ஆமா சிறுபட தயாரிப்பாளர் சங்கம் இங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க தலைப்பை. ஆமா அங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. நடுவுல வேட்டை ஒண்ணு ஏதோ ஒரு படம் வந்தது, அது பேருக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வேட்டையன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு. ஆமா அது பேரு மாத்தணும்னு சொல்லி அது பெரிய இதுவாகி அதுக்கப்புறம் தான் மாயவன் வேட்டை. அதான் நாங்க வந்து அப்ப அதுலயே சரியா உங்களால பாதுகாக்க முடியும். மீதி பேரை எப்படி நீங்க சங்கத்தை பாதுகாக்க? சரி எந்த சங்கத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எந்த சங்கத்துல இப்ப ஒண்ணு இல்ல நாய் சேர்ந்து படம் வச்சாங்கல்ல எடுத்தாங்கல்ல நாய் இருக்குன்னு வச்சாங்கல்ல ஏன் வச்சாங்க? ஒண்ணுமே கிடையாதுங்க. அங்க பெரிய பட ப்ரொடியூசர் வந்து அங்க தலைப்பு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, அதே ரெஜிஸ்டர் இங்க பண்றாங்க பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அவன் பண்ணுவான். அப்புறம் எப்படி அது கிளாஸ் ஆகாதா? கிளாஸ் ஆகுது. இப்பதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப போனோம்னா போயிடுது. இப்பதான் எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கமும் பாதுகாப்பு சங்கமும் எங்களை கேட்டு ஒரு 3 மாசமா தான் இந்த படத்தை வந்து டைட்டில் இருக்கு. காலையில பேசினா உடனே மாத்தின்னு சொல்லி உடனே மாத்திடும். அந்த சொல்றாங்க நீங்க மாத்திடுறீங்க. நாங்க மாத்திரம் அவங்க மாத்திடுவாங்க. இருக்கு இல்ல இருக்குன்னா இருக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். டைட்டில் பிரச்சனை வந்து கிடையாது. இந்த மாயவன் வேட்டைங்க மாயவன் 3 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருக்காங்க. உடனே தெரிஞ்சுங்க ராஜா, படத்தை வந்து எடுத்தவங்க யூடியூப்ல போடுவாங்க. சப்போஸ் ஆன்லைன் கூட இல்லைன்னா அந்த படத்தை அதை பண்ணிடுவாங்க. சென்சார் பண்ணி அவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறதுல வெளியே கொடுத்தனால நாங்கள் வந்து எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. டைட்டில் இப்படி தான் பண்ணணும், நீங்கள் அவங்களை கேட்டால் பண்ணி அது கிடையாது. சென்சார் பண்ணி கொடுக்கல. என்ன காரணம்? சென்சார் போட்டு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட கேட்டாமா விவசாயம் எல்லா சங்கமும் எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்கள் சங்கத்தை பண்ணி கொடுத்து தயாரிப்பாளர் கேட்டாங்க. அதுக்கு ஒரே வார்த்தை சென்சார் போட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும். நாங்கள் ரெடியாக இருந்தோம், எங்களோட இந்த சங்கம் வரல. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வரணும்னு ஒரே இடம் முரளி சார் மட்டும் பேசுறாரு. தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமன் மட்டும் பேசி சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் டைட்டில் எனக்கு கேட்டு செஞ்சுங்க அப்படின்னா சரி சார் நீங்கள் சொல்லிங்கன்னா கேட்டு சொல்றதுக்கு அப்புறம் தான் இன்னை வரைக்கும் டைட்டில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்கு. அது பாரதிய சங்கத்தையும் எங்களுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. நாங்கள் கேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாயன் வேட்டைங்கிறது அவங்க மேலே தப்பு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா படத்தை வந்து கொடுத்ததுக்கான எங்கன்னா செஞ்சாலும் 3 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு செஞ்சாலும் வந்து 2 வருஷம் தான்.